நெல்லையில் பள்ளி மாணவர்கள் ஆட்டோ விபத்தில் சிக்கியதில் படுகாயமடைந்த 10ஆம் வகுப்பு மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலையில நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே பள்ளி மாணவர்கள் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த போது அப்பகுதியைச் சேர்ந்த சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த இசைக்கப்பன் என்ற அரசு தனியார் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் பேருந்தை மதுபோதையில் இயக்கி ஆட்டோ மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதுல 2 மாணவர்கள், ஒரு மாணவி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் என 4 பேர் படுகாயமடைந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி அந்த 10ஆம் வகுப்பு மாணவி பாலா உயிரிழந்திருக்கிறார். பாலா உயிரிழப்பை தொடர்ந்து அந்த பள்ளி, அதாவது அந்த மாணவி படிக்கக்கூடிய பள்ளிக்கு விடுமுறையானது விடப்பட்டு துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த மது போதையில வாகனத்தை இயக்கிய அந்த ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது அபாயகரமாக வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்தியது இந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது அந்த மாணவி உயிரிழப்பை தொடர்ந்து அந்த வழக்கை மாற்றியமைப்பதற்காக நெல்லை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அந்த மாணவியின் உயிரிழப்பு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பள்ளிக்கு சென்ற மாணவி மது போதையில பேருந்து இயக்கிய ஒரு நபரால் உயிரிழந்த சம்பவம் தற்போது அந்த பரபரப்புல மிகவும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சம்பவம் தொடர்பான அந்த விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்போது அந்த மாணவியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.